போடுங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது வர்றேன் என்ன கார்த்தி கேள்றியா போடா நறுக்குன்னு 15 பால் ஆடினேன் சும்மா கசகசன்னு ஆடி வேஸ்ட் ஆடிட்டு எவ்வளோ பார்த்தா கிடைக்கும் ஒரு மேட்ச்ல 10 ஓவர் நான் கூட 10 நிமிஷம் ஆடும் ஒரு மேட்ச்ல 10 ஓவரும் கிடைக்கும் அதையும் பார்க்க வேண்டியது தான் போல்ட் எடுத்துறாருங்களா எங்களுக்கு எங்கேருந்தான் போறாங்கன்னு தெரியல கரெக்டாக நான் போடும்போது போல்ட் தூக்கி போடுறோம் நம்ம எல்பி தான் நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது ஒரு பிரசாந்த் கும்பால பாலம் எனக்கு போடும்போது நல்லா இருந்துச்சுடா பால்ட் அடி பால்டா சூப்பராக வந்துச்சாண்ணா எனக்கு ஃபஸ்ட்டு நீ இன்னொரு ரெண்டு கவர் பார் நல்லா இருந்துச்சு இருக்கு இன்னைக்கு कैसा नहीं सुन रही है स्लो சம்பத் எடுத்து வரலையா ஒன்லி ஸ்ட்ரீட்டா மேட்ச் தான் அப்புறம் ஒரு நாளைக்கு 4-5 மேட்ச் ஆடுறான்னு சொல்ல சம்பத் சென்னை இல்லை அதுவும் ஜாலியாக தாங்க இது நைட்டில் போய் பார்க்குறேன் நைட்டில் ஆடுனுங்கிறான் ஓகே கார்த்தி அவரு மெக்கானிக்கில் வந்துருந்தாங்கண்ணா ஃபங்க்ஷனுக்கு ஆனால் நான் அவர் 10-11 ரெஸ்ட்டு 12 ரெஸ்ட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு மெக்கானிக்கு போய் ஃபங்க்ஷன் வந்தார் எப்படி இல்லை மெக்கானிக்கே அதே ஊர் தான் சம்பத்து அதுக்கப்புறம் யாரும் குமரேஷ் தான் போகல அவங்க அப்பா தான் வந்தான்னு சொல்லிட்டாங்க போகல எங்கள் வீட்டிலே பண்ணாரா பச்சைமா கோயில் இன்னொரு மண்டபம் இருக்குது பச்சைமா கோயில் நம்ம வாழைப்பந்தம் பச்சைமா கோயிலா அந்த மண்டபத்தில் பண்ண கோவிலில் தான் கோவிலில் பண்ணணும் பண்ணிக்கிறாரு அவர் ஒரு தப்பு வேலை பண்ணிட்டு 10-12 போட்டு 1:30 மணிக்கு மேலே கால் கொடுத்துறாரு என்னன்னு கேட்டால் அவங்க அக்கா தங்கச்சி அக்கா வீட்டுக்கார் அக்காலாம் வரலையா அக்கா வீட்டுக்காரெலாம் வரல ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அதான் யாரோ ஒருத்தர் அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்னா யாரும் இவ்வளோ 10-11 யாரும் இவ்வளோ லேட்டாக வருவாங்க ஏன் ஃபங்க்ஷனாக 2 நாளைக்கு முன்னாடி வர வேணாம் அவர் பெரிய ஆளா என்ன பெரிய ஆளா இருக்கா கூட ஆனா அந்த பெரிய ஆளுக்காக நிறுத்துறாரு பத்தி அதான் தப்பு வந்தவன முட்டாளா வழியில அவன் பொண்ணை கொடுத்து வச்சுக்கிறாரு இதையே போட்டு அவன் தங்கச்சி என்ன பண்ணுவா அவன் பைத்தியார பாட்டான் ஆல்ரெடி யார் அவர் பொண்ணு கொடுத்து வச்சுக்கிட்டா அவங்க தங்கச்சி தானே டேய் அவர் அப்படி சொல்லடா என் ஒய்ஃபோட தங்கச்சி என்ன அக்காவா தங்கச்சி என்ன அவங்க அண்ணா வரல சொல்லு சரி உட்காந்து மொத்தம் நீ ஒரு நாள் போயிட்டு அடுத்த ஃபங்க்ஷன் தான் மீட் பண்ணுவாங்க கூட 365 நாள் இருப்பாங்க இல்லை இதுக்காக வித்தியாசம் இல்லை அவன் ஒய்ஃப் கோச்சிங் போகுது அதனால தான் அப்புறம் நான் கவர் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன் பெரிய அப்படின்னு இல்லையா இல்லடா அவரை பார்த்தீங்களா இல்லையா எல்பிடபிள்யூ இது அவுட்டு தானே அவர் போனீங்களா அவரை பார்த்தீங்களா இல்லையா ஒரு திட்டம் கை கவரே கொடுத்துட்டு வரலாம் தலைவரே வந்து சந்தோஷம் தலைவரே சாரி தலைவரே கொடுத்தேன் இதுவாகிட்டு நான் கூட வந்து ஏழுமலை கூட்டு போயிருந்தேன் அப்புறம் வாழைப்பந்தத்தில் வந்தால் ஒரு பிரியாணி கட்ட சரியான கூட்டம் நிற்கிது
அந்த வாழைப்பந்தல் கிடையாது. அது என்ன ஊர்? அதுக்கடுத்து ஒரு நாள் நகரம் நான் வாழைப்பந்தல் தானே வாழைப்பந்தல். வாழைப்பந்தல் வாழைப்பந்தல் குர்காத்தூர் அந்த எப்பயோ போட வேண்டிய பால் பிரிட்ஜுக்கு முன்னாடி. என்னன்னா அந்த கொஞ்சம் நிறைய சரியான கூட்டம் நிற்குது அந்த சிக்கன் கடையில். அண்ணா இந்த நெல்லை கிராஸ் பண்ணி பீஃப் ரைட் இல்ல அங்கே இல்லை, இது சிக்கன் பிரியாணி. இல்லை சொல்கிறேன் அங்கேருந்து பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி பால். அப்புறம் அங்கே ஒரு 4 பார்சல் வாங்கினேன் வீட்டுக்கு வாங்கினேன். அப்படியே அன்னைக்கு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் போல வீட்டில் பிரியாணி கொண்டானா ஒன்று பக்கத்தில் எங்கள் ஊரில் அந்த ஃபங்க்ஷன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சொல்லுண்ணா, டயர்ட் ஆயிட்டா போச்சா? அது நீ இவ்வளோ ஆனால் மேட்ச்சில் இவ்வளோ ஸ்லோவாக போட மாட்டாரு, வேகமாக போடுவார். அது போட்டோடனே 6 அவ்வளோதான். One ball 4 run. 1 ball 4 run. Same target, same ball. பேட் எங்கடா? பேட் ஆச்சு எடுத்துன்னு வந்துருக்கலாம்ல. இருக்குது பேட் இல்ல. உன பேட் சும்மா பார்த்தா தானே போதுண்ணா, ஏன் அடிக்கிற? எதுல எம்எஸ்ஆ? அது எப்பயுமே மேட்சுக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க. அதை அந்த ஏமாசம் எல்லா ஏமாசம் தான். நான் எப்படி தான் வந்திருந்தேன் குமார் கிட்ட கொடுத்துருந்தேன் ரூம்ல வைடா. நான் எப்படி தான் வந்திருப்பான். இந்த கோஸ்ட வேலை தான் வேணான்றது. சொல்ல போன்றா டியூட்டி போன்றா ஜட்ஜு கூப்பிடுறா. மேட்சுக்கு போகும்போது மட்டும் எதுவும் எடுத்துன்னு போவாரா? யாருன்னா எடுத்துருவான்னு சொன்னா கூட எடுத்துன்னு போவாரு. பொருள் போட்டு எல்லா பல்லும் அப்படியே செல்வம் ஃபோன் பண்ணி கேட்டார் என்கிட்ட கூட. செல்வத்துக்கு உடனே வந்தா செல்வம் லாஸ்ட் டைம் நான் என் பேட் தான் குத்த அமிச்சேன். டீம் போட்டுலாம் எடுத்து போகாது அப்படி. அந்த பக்கம் ஆன்லைன் மட்டும்தான் இப்படி போடுறான்னா அது மட்டும் தான் ஆகணும். அது அடிக்க ஹலோ எல்லா பாலும் என்ன பண்ணும்போது அந்த பக்கம் அடிச்சாதான் ஹலோ யஸ்வி. அவ்வளோதான். இதெல்லாம் பாரு, இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? யஸ்வி யஸ்வி அது எய்ம் பண்ண மாதிரி வைக்க பிடிங்க போட்டு வந்து எப்படி தெரியுமா? இப்படி ஆடி போனோம்னா அது பிடிங்க போட்டோம். காட்டு இப்படி வைக்கிறது பிடிங்க போட்டு. இது கூட வித்தியாசம் தெரியாது. ஒரு பிளேயர் யாரு யாரு அவரு? நான் என்ன சொல்றேன், இவன் என்ன பண்றான்னு பேசுறான்னு இவனுக்கும் புரியல, எனக்கும் புரியல. இந்த மாதிரி தான் ஆகிடும். நான் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ட் பிச் பால் முன்னாடி ஆடும், முன்னாடி போய் ஃப்ரெண்ட் இப்படி தான் ஆடுறேன். எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சும்மா ஆட்டம் அவங்களா பின்னாடி இறங்குறவங்க முன்னாடி இறங்குறவங்க ஆட்டம்னா இறங்குனா நான் கூட தெரியல எனக்கு. 27-25. ஏய் இந்த பால் போட்டா ஆடவே முடியாது. ஆனா இந்த பால் போட மாட்டான் அவன். ஒருவேளை அங்க லைட் ஹவுஸ்ல எங்கடா அந்த கிரவுண்ட் எங்க லைட் ஹவுஸ்ல? லைட் ஹவுஸ் என்னன்னு இருக்குல்ல, ரோடு இருக்கா, ரோடு ஒட்டி கிரவுண்ட் அண்ணாண்ட. அதுக்கு முன்னாடி தான் அந்த கிரவுண்ட். எவ்வளவு பீஸ்? 600 ரூபாய். அது வெள்ளக்காரன். நானும் யாரு
சுரேஷே 2 ஓவர் தான் போட்டான். நான் 3 ஓவர் போட்டேன். கடைசியில் ஒரு ஆள் ஃபுல் டர்ஃப். டேய் நான் வேணாம்னு சொல்லிட்டு நான் தீர்த்து சுரேஷ் எனக்கு வேணாம், எனக்கு அசிங்கமாக இருக்குது, மேடாக இருக்குது, கண்டிப்பாக வராது எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்போ வருது இப்போதான் ஸ்டெப்பு. ஃபுல் டர்ஃப். அப்போ கூட ரொம்பலாம் இந்த மாதிரி இவ்வளோ வேகம் ஓடுது. மேட்னா அவன் சொல்றது கண்ணகி சிலை சொல்கிறேன். ஆமா ஆலஞ்சி ரெடியா நீ கண்ணகி சிலை சொல்கிறேன் நான். ஆமா கண்ணகி சிலை சொல்ல, கண்ணகி சிலை தாண்டி லைட் ஹவுஸ் இருக்குல்ல, லைட் ஹவுஸ் இருக்கு எதிரில் அப்படி அந்த ரயில்வே இதுதாங்க ரேடியோ ஸ்டேஷன். சொல்ற மாதிரி 2 கிரவுண்டு மச்சான் உள்ளவே. இவ்வளவு பெரிய கிரவுண்ட் 2 கிரவுண்டு 20 நெக்ஸ்ட் அப்ப நெட் பிராக்டிஸ் Wide, wide. அப்படியே வரிசையாக அப்படியே அந்த கிரவுண்டு இன்டர்நேஷனல்ல வரவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த ஆளு கண்டினியூ தான் வான்னு சொன்னான். அவன் அந்த அவ்வளோ தூரம் போட்டு, ஆனால் கிலோமீட்டர் பார்த்தா கம்மி தான், 20 கிலோமீட்டரு. 1 ball அது வேணா 4 runs. காசு ரொம்ப அதிகமாக அப்படின்னு மேக்ஸ்வெல் தான் வரணும். சிங்கிள் போமா அதை முடிச்சுட்டு போய் தான் ஃபைனல் வின் பண்ணாங்க பவர் சிசி. 1 ball 4 run. அதே பவர் சிசி கிட்ட மணிமங்கலத்தில் 58 ரன்னுக்கு அவுட்டு. 2 மேட்ச் இல்லைன்னா 2 மேட்சும் தோத்துட்டாங்க. 4 ரன் இல்ல 5 ரன் ஃபைனலில் போய் இந்த ஃபைனலில் வச்சாங்க. 4 ரன் போட்டான். வைடு இவ்வளவு 5 அவனே ரன் நாங்கள் வர பவர் சிசி ஃபோன் பண்ணி நான் பயந்துட்டீங்களா, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது, மேட்ச் வர ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அண்ணா தோத்துறாங்களா இல்லையா? அதான் அந்த வாரம் ஃபைனல் வச்சாங்களே பிகேசி. பிகேசி அடிச்சாங்க, நீங்க போனது பைக். ஐயோ அதுதானே அந்த பவர் சிசி நம்ம கூட என்ன மேட்ச் இருக்குதா? 1 ball 4 பவர் run. சிசி நம்மளா விட்டா லீக் இருந்தது முடிச்சுமே, நம்மள தான் முஸ்டானில் ஒரே முடியா. நீ அப்படிப்பட்ட டீம்னு சொல்ல வேண்டியதானே முன்னாடியே. முன்னாடியே சொல்லியிருந்தா அதெல்லாம் வந்து அதுக்கு டிவிஷனல் ஆனால் அவனுக்கு 6 நாள் விளையாடுறவனுங்கண்ணா, நம்ம வாரத்தில் 1 நாள் விளையாடுறவங்க. அது இல்ல மேட்ரு. ஏய் பேடு என்ன கட்டுங்கடா கார்த்தி. ஆஹா டைம் ஆயிடுச்சு. ஏய் குமார் கார்த்தி டைம் ஆயிடுச்சு கார்த்தி. திருப்பில கட்டணும் கூட. கார்த்தி இப்ப குமார் யாரும் 2 பேர் முடிவு பண்ணி கட்டுங்களா? டேய் 7 ஆயிடுச்சுடா. லீவுடா இன்னைக்கு. அப்படி சொல்லிட்டு வரத நாங்க வர மாட்டோம்ல. யார் அது பவர் சிசி பயந்துட்டாங்க கூப்பிடுறா அப்போ அவங்க 1-1 எந்த மேட்ச் கிரவுண்ட்? அவர் தன்ராமா அவங்க டீம்ல தான் விளையாடி இருந்தார். ரைட்டா ஒருத்தர் பவுலிங் போட்டுருந்தாரு பாருங்க அந்த டீம்ல சகப்பா. தெரியாதுன்னு பேர்ல சொன்னா என்ன பண்ண? நீங்க அந்த ஒன் டே டோர்னமெண்ட் வந்தீங்கன்னா அப்ப பாத்துருக்கீங்க. அவரு சண்டை போட்டு வந்தாரு பாருங்க. ஆமா. டீம் அவரோட சண்டை போட்டு நல்லா ஹைட்டா போய் அவர் வந்து ஆல்ரெடி பவர் சீசன் விளையாடி இருந்தவர் தான். அதுலயும் விளையாடுறாரு இதுலயும் விளையாடுறாரு. போலிங் த்ரோ அடிக்கிற என்னடா என்னன்னு கேள்ற கார்த்தி அப்படின்னாரு அவரா. அவரு பெரிய ஒரு வயசானவர் சொல்லிட்டு போனாரு. அது சொல்றீங்களா? ஹைட்டா ஒரு சகப்பா சண்டை போட்டுனே இருந்தாரு பாருங்க. மேட்ச் நடந்துல இருக்கும்போது அவங்கள நிறைய பேர் சண்டை போடுறாங்க இப்போ. ஏய் பேட் பார்த்தா மட்டும் போதும். நான் பார்த்தேன். புரிவடி இது கரெக்ட்டா பார்த்து அடிக்கிறேன். கால் பண்ண புக் வெச்சாத போய்ட்டேன். நான் வாக்கிங் வித் ஆயிடுச்சு. இப்போ சொல்ல இதெல்லாம் டிக்கெட் வந்து படிப்பேன். உனக்கு அது மாதிரி கிடைக்கிற நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காவலில் அது மாதிரி பண்ணணும்னா உனக்கு செருப்பால் அடிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காவல் கிடையாது. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதர் கான்சன்ட்ரேஷன். நீ உன்னோட பார்வை வந்து காவல்ன்றதுன்னா பார்த்துட்டே இருக்கணும். செக்யூரிட்டி மாதிரி. அது நீ
ஜட்ஜுக்கு செக்யூரிட்டி வேற இருக்கு. ஈஸியாக வந்துட்டு நம்ம ஓட்டில பார்த்துட்டே இருக்கணும். சாப்பிட்றதே விட்டு தான் போய் சாப்பிட்டு வரேன். சிலம்பு பால் தானே உங்களுக்கு வேற இழப்போம். சாப்பாடு போட மாட்டாங்க. ஆடினா 2 பால் ஆடினா. அவங்களே என்ன அவங்க நிலைமை என்னன்னு தெரியல. எந்த ஸ்விக்கி ஜொமாட்டோ 2 டிரைவர் 7 பேர் அப்படின்னா சோறு போடலாம். பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறாரு. 1 ball ஏய் பால் போடு பால் போடுற பாரு. 1 ball 4 run. அவன் வைடு போடுவான்னு அவனுக்கே தெரியும், அதனால வைடு சொல்லிடுறான். பால் ரைட். எப்படி வைடு இல்லைன்றீங்க? யோ இப்படி போய் இந்த நிக்க. ரேஸ்ல ஒதுங்கினா இந்த கதெல்லாம் கிடையாது நடு. அவன் லெக் சைடு போட்டிருக்கான், ஆஃப் சைடு போட்டால் கரெக்டு. இப்போ இதே கேட்ச் ஒன்று வெளியே போட்டிருந்தானா கூட கரெக்டு. அதை கேட்கல நானு. இங்க இதுக்கு வைடு கேட்டு கிடையாது. இங்க அந்த ரூல்ஸே பயன்படுத்துறது கிடையாது. ஒதுங்கிட்டான்னு நம்ம தான் போடணும். ஏய் குமார் நம்ம தான் 6 பால் உள்ளே போடணும், வைடு போடாத போடணும்னு போடணும். நான் நினைக்கிறேன் போடுறேன். பால் எப்போ போடுறேன்? வைடு தூக்கி போடுறேன். அது அவருக்கு இதே மாதிரி ஆடுறான்னு சொல்ற கேஸ் சொன்னேன். நீ ஒண்ணுமே ஆடாத வெளியே வராது. இதே மாதிரி ஆடிடு. 1 பால் மாட்டுறோம். அவன் பின்னர் எவ்வளோ பிடிக்கும்? எத்தனை பால் பிடிப்பான் அவன்? அது எதனா அவர் கட்டி சரியான வைடு எப்படி பண்றதே தெரியல பால். சரி சொல்ல நம்ம எதுக்கு ஒரு ஆளு லெஃப்ட் ஒரு ஆளு பால் பண்ணா வண்டி போன ஃபார்ம் வருவான். போடுங்க அழகான. நீ அடிக்கிற ஒரு ரன் 2 ரன் தான் எடுத்தான். சும்மா அதே வாங்க வர அடிக்கிறல சொல்லுமண்ணா. ஏன்டா போலிங் இல்லைன்னாரு. நீ அடிக்கிற அதனால என் போலிங் போட்டு நான் பாங்க விரும்பல. சொல்ல இது மாத்திரம் அப்படியே காணும். எல்லா இப்போ கூட்டத்துக்கு கற்றுக்கிற கொஞ்சமா